வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டெஹ்ரான் முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்தார். இன்று திங்கட்கிழமை இஸ்ரேலிய விமானப்படையின் 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் ஈரானிய ஆட்சிக்கு சொந்தமான ராணுவ கட்டளை மையங்களை குறிவைத்து தாக்கின. தாக்கப்பட்ட இடங்களில் ஏவுகணை மற்றும் ராடார் உற்பத்தி தளங்கள் மற்றும் டெஹ்ரானில் உள்ள ஏவுகணை சேமிப்பு உள்கட்டமைப்பு ஆகியவை அடங்கும் என்று IDF பின்னர் உறுதிப்படுத்தியது. இன்றைய தாக்குதல்களின் போது இஸ்ரேலிய விமானப்படை டெஹ்ரானில் உள்ள பல்வேறு இடங்களை குறிவைத்தது. அதில் பாசிட் தலைமையகம் மற்றும் எவின் சிறைச்சாலை ஆகியவை அடங்கும். பாசிட் என்பது IRGCயின் ஒரு துணை ராணுவ பிரிவு. அமெரிக்கா IRGC மற்றும் பாசிட் இரண்டையும் தீவிரவாத அமைப்புகளாக அறிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாகவே டெஹ்ரான் முழுவதும் ஈரானிய உள் பாதுகாப்பு படைகளை IDF குறிவைக்கிறது. டெஹ்ரான் மாவட்டத்தில் உள்ள பல நகரங்களில் பாதுகாப்புக்கு பொறுப்பான அல்போட்ஸ் படையும் தாக்கப்பட்டதாக IDF தெரிவித்துள்ளது. ஈரானிய ஆட்சியின் ராணுவ படைகளின் பல்வேறு பிரிவுகள், உள்நாட்டு பாதுகாப்பு படைகள் மற்றும் IRGCக்கு சொந்தமான ராணுவ சொத்துக்கள் உட்பட தாக்கப்பட்டதாக IDF மேலும் கூறியது. ஈரானில் வான் ஆதிக்கத்தை பலப்படுத்துவதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக IDF மேலும் கூறியது. அவர்கள் குறிப்பிடுவது உண்மைதான். இப்போதெல்லாம் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தலைநகர் டெஹ்ரான் உட்பட ஈரானிய வான் பகுதியில் எந்தவித எதிர்ப்புமின்றி சுதந்திரமாக பறக்கின்றன. கூடுதலாக மேற்கு ஈரானில் அமைந்துள்ள கெர்மன்ஷா பகுதியில் தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணை ஏவுதல் மற்றும் சேமிப்பு தளங்களை 15க்கும் மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் தாக்கி அழித்ததாக IDF தெரிவித்துள்ளது. இன்று திங்கட்கிழமை காலை IDF வெளியிட்ட தகவலில் மேற்கு ஈரானில் உள்ள கெர்மன்ஷா பகுதியில் உள்ள ராணுவ உள்கட்டமைப்பு தளங்களில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறியதை அடுத்து இந்த சுற்று தாக்குதல்கள் நடந்தன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் விமான தாக்குதல்களை ஈரான் சந்தித்த பின்னர் ஈரானின் உச்ச தலைவர் பதவியில் இருந்து அயத்துல்லா அலி கமேனியை நீக்குவது குறித்து ஈரானிய முக்கிய புள்ளிகள் பரிசீலித்து வருவதாக விவாதங்களில் ஈடுபட்ட 2 வட்டாரங்கள் அமெரிக்க ஊடகம் தி அட்லாண்டிக்கு தெரிவித்தன. சுப்ரீம் தலைவரை மாற்றுவதற்கான திட்டம் தொழில் அதிபர்கள், ராணுவம் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் மற்றும் உயர் பதவியில் உள்ள மதகுருமார்கள் அடங்கிய குழுவால் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தி அட்லாண்டிக் தெரிவித்துள்ளது. எங்களுடையது ஒரு யோசனை மட்டுமே, இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று ஒரு வட்டாரம் தி அட்லாண்டிக்கிடம் தெரிவித்தது. டெஹ்ரான் இப்பொழுது இதுபோன்ற சதிகளால் நிறைந்துள்ளது. அவர்கள் ஐரோப்பியர்களிடமும் ஈரானின் எதிர்காலம் குறித்து பேசுகிறார்கள். ஈரானின் அலி கமேனியின் நாட்கள் எண்ணப்படுவதை அனைவரும் அறிவார்கள். அவர் பதவியில் நீடித்தாலும் அவருக்கு உண்மையான அதிகாரம் இருக்காது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்பே ஈரானிய அதிகாரிகள் இந்த உணர்வை உணர்ந்ததாக தி அட்லாண்டிக் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு முக்கிய மத தலைவர் கூறிய போது, கமேனியை எப்படியாவது ஓரங்கட்டுவதில் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது அதிகரித்துள்ளன என்று நான் நினைக்கின்றேன். நாம் அனைவரும் கவலைப்படுகிறோம். உறுதியாக தெரியவில்லை, இது நேர்மாறாகவும் செல்லக்கூடும். சுப்ரீம் தலைவர் நியமிக்கும் ஈரானின் நிபுணர்கள் சபை அவரை அவரது பதவியில் இருந்து நீக்க வாக்களிக்க வேண்டி இருக்கும். ஆனால் டெஹ்ரானில் விமான தாக்குதல்கள் நடக்கும் போது வாக்கெடுப்பை ஏற்பாடு செய்வது சாத்தியமில்லை என்று கூறியதாக தி அட்லாண்டிக் குறிப்பிட்டது. ஈரானிய முக்கிய புள்ளிகள் முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி ஹசன் ருஹானியை ஒரு முக்கிய பதவிக்கு பரிசீலித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் கமேனியை மாற்றுவதற்கான விவாதங்களில் ஈரானிய ஜனாதிபதி ஹசன் ருஹானி ஈடுபடவில்லை என்பதை வலியுறுத்தினார். சில வட்டாரங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட விரும்புவதாக குறிப்பிட்டன. அதே நேரத்தில் வேறு சில தேசியவாத கடும்போக்காளர்கள் அமெரிக்காவின் விமான தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய குடியரசு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றன. கமேனியின் நிலை குறித்து ஈரானிய முக்கிய புள்ளிகள் வேறு சில அமெரிக்க ஊடகங்களுடன் குவைத் தொடர்பாளர்கள் ஊடாகவும் தொடர்பு கொண்டனர் என்று கூறப்படுகிறது. தி அட்லாண்டிக் செய்திக்கு முன்னதாக 3 ஈரானிய அதிகாரிகள் பெயர் குறிப்பிடாமல் தி நியூயார்க் டைம்ஸிடம் கூறிய போது, கமேனி அனைத்து மின்னணு தகவல் தொடர்புகளையும் நிறுத்திவிட்டு ஒரு நம்பகமான உதவியாளர் மூலம் ஈரானிய தளபதிகளுடன் கொலை பயத்தில் பேசியதாக கூறினார்கள். இஸ்ரேலின் பாதுகாப்பு படை எந்தவித அச்சமும் இன்றி ஈரானிய இஸ்லாமிய குடியரசில் ஊடுருவ முடிகிறது என்பதால் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி அதிர்ச்சி அடைந்ததாக ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. ஒருவேளை கமேனி படுகொலை செய்யப்பட்டால் அவருக்கு பின்னர் சுப்ரீம் தலைவராக வர 3 மூத்த மதகுருமார்களை வேட்பாளராக கமேனி பரிந்துரை செய்ததாகவும் முன்னர் செய்தி வெளியானது. ஈரானின் முன்னாள் மன்னர் ஷாவின் பட்டத்து இளவரசர் ரிசா பக்லவி இன்று திங்கட்கிழமை பாரிஸில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு எதிர்க்கட்சி முன்னணியை உருவாக்கப் போவதாகவும் அறிவித்தார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசு ஈரானிய மக்களை தொடர்ந்து ஒடுக்குவதாக அவர் குற்றம் சுமத்தினார். ஈரானிய இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவு வழங்கும் நாடுகளையும் அவர் எச்சரித்தார். ஒரு ஜனநாயக ஈரான் மட்டுமே அணுசக்தி திட்டத்தின் வளர்ச்சியை தடுக்கும் என்று தெரிவித்தார்.
பாரிஸில் செய்தியாளர்கள் மாநாட்டில் பக்லவி 3 முக்கிய கொள்கைகளை அறிவித்தார். பிராந்திய ஒருமைப்பாடு, தனிநபர் சுதந்திரங்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களின் சமத்துவம் ஆகியவை அவர் அறிவித்துள்ள கொள்கைகள். அவர் நேரடியாக சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் பெயரை குறிப்பிட்டு பதவி விலகுங்கள் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நீங்கள் உடனடியாக பதவி விலகினால் உங்களுக்கு நியாயமான விசாரணை மற்றும் உரிய சட்ட நடைமுறை கிடைக்கும். இது நீங்கள் எந்த ஈரானியர்களுக்கும் வழங்கியதை விட அதிகம். உங்கள் ஆட்சியில் உள்ள அதிகாரிகளும் நீதி விசாரணையை எதிர்கொள்வார்கள். அதனால் வருங்காலத்தில் தவறுகளை அவர்கள் மீண்டும் செய்ய மாட்டார்கள் என்று கூறினார். அரசியல் சுதந்திரத்திற்கான வேதனையான போராட்டத்தை நினைவு கூர்ந்த அவர், இது நமது பெர்லின் சுவர் தருணம் என்று கூறினார். தனிப்பட்ட நலன்களுக்காக அல்ல, ஈரானிய மக்களின் ஊழியராக இந்த தேசிய மாற்றத்தை வழிநடத்த நான் முன்னேறி வருகிறேன் என்று முன்னாள் இளவரசர் பக்லவி கூறினார். மாற்றம் மற்றும் தேசிய புதுப்பித்தலுக்கான தெளிவான திட்டம் என்னிடம் உள்ளது. நமது ஆயுதப்படைகளின் தேச அபிமான உறுப்பினர்களுக்கு நான் கூறுவது, இப்போது தேசத்தில் நலனுக்காக என்னுடன் இணைய வேண்டிய நேரம் இது. நீங்கள் அவ்வாறு செய்தால் ஈரானுக்கு உங்கள் சேவை மறக்கப்படாமல் கொண்டாடப்படுவதை நான் உறுதி செய்வேன். ஈரானிய மக்கள் ஒரு வாக்கெடுப்பு வடிவத்தில் இறுதி முடிவை எடுப்பார்கள். இது புரட்சியின் நோக்கம், ஜனநாயக மாற்றம் மற்றும் மறுகட்டமைப்புக்கான ஒரு வரைபடத்தில் உடன்படுவதாக இருக்கும் என்று அவர் கூறினார். இஸ்லாமிய குடியரசு ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னர் சாத்தியமான பொருளாதார மறுகட்டமைப்பு மற்றும் மீட்சிக்கான திட்டமிடலே ஏற்கனவே தொடங்கியுள்ளதாக பக்லவி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அடுத்து வரும் நாட்களில் இஸ்லாமிய குடியரசு வீழ்ச்சியடைந்து முதல் 100 நாட்களுக்கான திட்டங்களை எனது நிபுணர் குழு அடுத்த சில தினங்களில் வெளியிடும். இது நமது தருணம். நான் உங்களுடன் இருக்கிறேன். புதிய ஈரானை ஒன்றாக கட்டியெழுப்புவோம் என்று கூறி முடித்தார். பக்லவியின் கூற்றுக்கள் புதுமையானவை அல்ல. பல தசாப்தங்களாக ஈரானுக்கான பக்லவியின் அணுகுமுறையின் ஒரு பகுதியாகும். ஈரானிய சிம்மாசனத்தின் வாரிசாக இருந்த போதிலும் மதச்சார்பற்ற மற்றும் ஜனநாயக ஆட்சி எதிர்ப்பு குழுக்களுடன் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் பிறப்பால் பட்டத்து இளவரசனாக இருந்தாலும் ஈரானின் ஒரு தேசிய வாக்கெடுப்பு மூலம் மட்டுமே தான் அரியணை ஏறுவேன் என்று பக்லவி மீண்டும் மீண்டும் கூறினார். ஈரானின் சுப்ரீம் தலைவர் தேசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஜனாதிபதி தேர்தல் தேசிய வாக்கெடுப்பு மூலம் நடக்கிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிடலாம் என்பதை சுப்ரீம் தலைவர் முடிவு செய்கிறார்.